ஹலோ கைஸ், ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் முன்னாடியே கொடுக்கணும்னு நினச்சது, பட் உங்களுக்கு தெரியும் ஆப்வியஸ் ரீசன்ஸ்க்காக எனக்கு பேச முடியல, கிளாஸ் போட முடியல. ஆல்மோஸ்ட் 9 days ஆயிடுச்சு. இன்றைக்கி போன சாட்டர்டே ஐ திங்க் இந்த மாதமே எதுவுமே பண்ணலை. ஸோ கிளாஸஸ் காம்பன்சேட் பண்ணிடுவோம், பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ப்ராக்டிஸ் மார்க் ஐடிஸ் வாங்கி வச்சுருந்தேன். ஒரு 160 ஐடி இருக்குது. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம குட்டி குட்டியாக கொடுத்துருக்கோம். இப்போது 160 ஐடிஸ். ஸோ டோட்டலாக ப்ராக்டிஸ் மார்க்கில் மட்டுமே நம்ம ஒரு 200-250 ஐடிஸ் கொடுத்துருக்கோம். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஆஃப்லைனில் ஒரு 80 கிட்ட கொடுத்தேன். ஸோ உங்களுக்கு வேணும் ஃப்ரீ ஐடி வந்து ஃப்ரீ. சரியா, ப்ராக்டிஸ் மார்க்குடைய இந்த ஐடி ஃப்ரீ. ஏன்னா கஷ்டப்பட்டவங்க நீங்கள் கண்டிப்பாக எடுப்பீங்க, உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். போன தடவை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீஸுக்கு நம்ம போட்டிருந்தோம். ஃபீஸ் வந்துட்டு 120 பேருக்கு கொடுக்கும். அப்படிங்கும்போது அந்த ஃபீஸுக்கு வந்த நம்பர் வந்து கம்மி தான். பட் எனக்கு ப்ராக்டிஸ் மார்க் ஐடிக்கு வந்தவங்க நம்பர் வந்து அதிகம். ஒரு 1000 பேர்கிட்ட ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஸோ பசங்களுக்கு இதுதான் தேவைப்படுது அப்படின்னு எங்களுக்கு புரிஞ்சுது. ப்ராக்டிஸ் மார்க் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க சில விஷயங்களில். அதனால் நம்ம ப்ராக்டிஸ் மார்க்கில் நம்ம பை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆலிவ் போர்ட்லேயும் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷனோ ஒரு சேனலோ கிடைக்க மாட்டேங்குது. பட் ப்ராக்டிஸ் மார்க் இப்போது உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் எங்கள் கிட்டேருந்து எந்த பெனிஃபிட்டும் வாங்கினது இல்லை. பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கோர்ஸ் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம், நிறைய பேருக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம். ப்ராக்டிஸ் மார்க் ஐடி கொடுத்துருக்கோம், ஃபீஸு கொடுத்துருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நான் எதுவுமே வாங்கினது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கூகுள் ஃபார்ம் வைக்கிறேன். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் இன்டர்வியூஸு, நம்பர் ஆஃப் மெயின்ஸு எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் இன்டர்வியூ போயிருந்தீங்க அப்படின்னா 100% உறுதியாக நான் உங்களுக்கு தரேன். பட் அது கொஞ்சம் உண்மையாக ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஃபினான்ஷியலாக பேக்வேர்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நான் தரேன். நீங்கள் வேறு ஏதாவது டெஸ்ட் பேக்கேஜ் சில பேர் வச்சுருப்பீங்க, சரிங்களா? பட் டெஸ்ட் பேக்கேஜே இல்லாமல் சில பேர் இருப்பான். அவங்களுக்காக ஸ்பெஷலாக நம்ம கொடுக்குற இது. ஸோ ஃபில் பண்ணுங்கள் நீங்கள். ஏன்னா பழைய முன்னாடியே நான் ஃபில் பண்ணேன் சார், போன ஃபார்மே ஃபில் பண்ணேன்னா அதில் நிறைய பேருக்கு கிடச்சிட்டு நிறைய பேருக்கு மற்ற பெனிஃபிட்ஸ் கொடுத்தோம். ஸோ எதுவுமே கிடைக்காம நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கானதான் 160 ஐடிஸ் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் ஃபில் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 ஐடி கூட, இன்னொரு அட்லீஸ்ட் ஒரு 40 ஐடியாவது வாங்கிடுவோம். ஸோ ஒரு ரவுண்டாக ஒரு 200 ஐடிஸாவது கொடுத்துருவோம். 2 daysக்குள்ளே நான் கொடுக்க டீம்கிட்ட சொல்லிட்டேன். உடனே உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு டெஸ்ட்டு, வரக்கூடிய டெஸ்ட்டுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். 1 yearக்கு கண்டினியூஸாக இருக்கும். அதாவது நான் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினேன், ஆகஸ்ட் 1 வாங்கினேன். ஸோ அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் இங்கே உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். நம்மள்கிட்ட இந்த ப்ராக்டிஸ் மார்க் ஐடி வாங்கின ஒரு 2-3 பேர்லாம் பாஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க ஐடிஸ் ஒருவேளை எனக்கு திருப்பி தந்தாங்கன்னா அதையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ 160 ஃப்ரீ ஐடிஸ் தான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுடைய பெனிஃபிட்டுக்காக நம்ம பண்ணுற நிறைய விஷயங்களில் இதுவும் ஒன்று. செகண்ட் விஷயம், நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச். நம்ம டெஸ்ட் பேட்சில் தான் நான் அடுத்தது மெயினாக கிளாஸஸ் போட போகிறேன். சரியா, மெயினாக அடுத்தது கிளாஸஸ்ஸு பெய்டு போடுறது எதில் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்சில் தான். சரி, இந்த A to Z கோர்ஸ் இருக்குது, அதில் வரும். A to Z கோர்ஸில் 100+ வீடியோஸ் கிட்ட நெருக்கிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் தான் பேலன்ஸ் இருக்குது, அது நாங்கள் போட்டுருவோம். அதே மாதிரி CR+ மெயின்ஸ் கோர்ஸ்லையுமே உங்களுக்கு வீடியோஸ் வந்துடும். பட் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது, நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த டெஸ்ட் பேட்ச் தான். அந்த டெஸ்ட் பேட்சில் கொஞ்சம் விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணிடுறேன். சரியா, இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 10 நாள் ஆயிடுச்சு பேசி கிளாஸ் எடுத்து. டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம கிளரிக்கல் லெவல் டெஸ்ட் பேட்ச்னு சொன்னோம். சார் நான் PO மெயின்ஸுக்கெலாம் அவங்க வீடியோஸ் போட மாட்டிங்களா அப்படின்னா போடுவோம். சரிங்களா, ஆல் லெவல் வீடியோஸ், எல்லா லெவலுக்கான வீடியோஸும் போடுவோம். நீங்கள் வச்சு படிக்கிறதுக்கு உங்களுக்கு பெனிஃபிஷியலாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு பேசிக்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஃபவுண்டேஷன்லாம் நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃபிகல்ட் லெவலுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுவேன். கண்டிப்பாக 100% நம்ம ஏற்றுவோம். சரியா, அதே மாதிரி இதில் வந்துட்டு இந்த வீக்கெண்ட் இந்த சாட்டர்டே சண்டே ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அப்போ டிஸ்கஷன் இருக்கும்போது நீங்கள் எப்படி படிக்கீங்க, என்ன படிக்கணும், எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியோ பிளானாவோ போட்டு தருவேன். நானும் சரி, அவர் AK சாரும் சரி, அவங்க உங்களுக்கு பிளானாக போட்டு தருவாங்க. வேணமும் முடிஞ்சால் அவரை நான் கூப்பிட்டு வரேன்.
டிஸ்கஷன் இந்த வீக்கெண்டு நம்ம வச்சுருவோம். எங்கள் கிளாஸஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா சார் அப்படின்னா ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏற்கனவே நிறைய போயிட்டுருக்குது. ப்ரைஸ் வந்துட்டு 666 தான் இருக்கும். சரியா, ப்ரைஸ் வந்துட்டு ஏற்ற மாட்டோம், 666 தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு இது மாதிரி கொண்டு போகணும் அப்படிங்கும்போது இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதான் நம்ம வெப்சைட்டில் பிளானுங்கிறதுக்கு போகணும். பிளானில் சார் எனக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா லாகின் பண்ணுங்கள், ஓப்பன் ஆயிரும். இது எல்லாம் தான் நம்மள்ட்ட இருக்கிற பிளானு. இந்த டெஸ்ட் பேட்ச்னா என்னது அப்படின்னா வெனம் சார் உங்களுக்கு அரித்மெட்டிக் டிஏ எடுப்பார், ரீசனிங் வந்துட்டு அருண் சார் எடுப்பார், இங்கிலீஷ் நான் எடுப்பேன். சரியா, இந்த 3மே இருக்கும். சரி, சிஏ வராதா இல்லைன்னா சிஏ கொஸ்டின்ஸு குவிஸு எல்லாமே இதில் வந்துடும். ஆடட் தான், சைடில் ஆட் பண்ணிடுவாங்க. சரியா, தனி ஃபோல்டர் போட்டு ஆட் பண்ணிடுவாங்க, பயப்பட வேண்டாம். இதை நீங்கள் பை பண்ணணும். இதாக இருக்குல்ல 365 days வேலிடிட்டி. எப்போ வாங்கினீங்கனாலும் பை பண்ணிவிட்டு பை நம்ம கொடுத்து போனீங்கன்னா ஓப்பன் ஆகும், பை பண்ணிடுவீங்க. ஓகே, இதுக்கப்புறமே நிறைய பேர் ஃபோன் அடிக்காங்க. அதாவது 90% வந்துட்டு நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிறாங்க. பட் சில பேர் வந்துட்டு அவங்க எதுவும் பார்க்கறது கிடையாது, ஃபோன் அடிச்சிடுறானுங்க. இப்போது இங்கே பை நவ் கொடுத்துட்டு இங்கே கோர்ஸும் உங்களுக்கு வராது. இங்கே பை நவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் கோர்சஸில் போனீங்கன்னா இந்த இருக்கு பாருங்கள், டெஸ்ட் பேட்ச் இங்கிலீஷ், டெஸ்ட் பேட்ச் ரீசனிங், டெஸ்ட் பேட்ச் ஆப்டிடியூட். இதுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே போனால் நிறைய பேருக்கு என்ன செய்ய பை நவ் காட்டுது, அது பாட்டு காட்டட்டும். நீங்கள் பிளானில் 666க்கு பை பண்ணிட்டீங்கன்னா இதை கண்டுக்கிடாதீங்க. இது வந்து இண்டிவிஜுவல் கோர்ஸ் வாங்குறவனுக்கு இதை கண்டுக்கிடாதீங்க. ஸ்கோர் பூஸ்டர் குவிஸ் 6 நாளைக்கு போட்டுட்டாங்க. சரியா, சரி, இங்கே லாக்கில் இருக்குது. ஏன் நீ பை பண்ணிட்டீங்கன்னா இது ஓப்பன் ஆயிரும். நீங்கள் பாட்டுக்கு பார்க்க வேண்டியதான். ஸ்பீட் மேக்ஸ் வீடியோ 3 வீடியோ போட்டுட்டாங்க, சிம்பிளிஃபிகேஷன் 3 வீடியோ போட்டுட்டாங்க, குவாட்ராட்டிக் வீடியோ போட்டாங்க. பார்த்துக்கிடுங்க, இவ்வளோ விஷயங்கள் கவர் பண்ணிட்டாங்க. இது வந்து வெனம் வந்துட்டு அவருடைய ஸ்டைலில் வந்துட்டு எடுத்திருப்பாரு. ஸோ நான் பேசிக் எனக்கு தெரியும்னாலும் அந்த வீடியோஸ் கொஞ்சம் பார்த்து விட்டுருங்க. சரியா, வீக்லி ஒன்ஸ் அதே மாதிரி லைவ் வருவாங்க. லைவுக்கான டைமிங் எல்லாமே நான் பண்ணுறேன். என்னென்னா என்கிட்ட தான் வந்துட்டு அந்த கண்ட்ரோல்ஸு இந்த விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் ஆக்சசிபிளாக இல்லை. நான் வந்துட்டு இந்த மாட்டிக்கிட்டதுனால என்னை அக்சஸ் பண்ண முடியல. அதனால் கொஞ்சம் டிலே இருக்கும். மற்றபடி ப்ராப்ளம் இல்லை. சரியா, மற்றபடி ப்ராப்ளம் இல்லை. 5 இதெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கணும். 5ஆம் தேதி இதெல்லாம் முடிச்சிருக்கணும். இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம். டெலிகிராம் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிடுவோம். என்னை தயவு செஞ்சு நீங்கள் அதில் கொடுத்துருப்பேன், இந்த பிளான்லேயே கொடுத்துருப்பேன். மெயிலெலாம் அனுப்பாதீங்க. மெயில் வந்துட்டு நம்ம டச் பண்ண முடியாது. சரியா, மெயில் வந்துட்டு நிறைய மெயில் வரும். இந்த டெலிகிராம் ஐடிக்கு நீங்கள் போட்டு விடுங்க. டெலிகிராம் ஐடிக்கு நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். சரியா, டெலிகிராம் ஐடிக்கு கன்ஃபர்மேஷன் மெயில், இதை பை பண்ண உடனே ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அதை டெலிகிராம் ஐடிக்கு போடுங்க. நாங்கள் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி குரூப்பில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. பட் ஸ்டில் நிறைய பேர் இதுக்கப்புறம் வாங்கணும்னு நினைப்பீங்க, எடுக்கணும்னு நினைப்பீங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த பை நவ் அதில் காட்டும், பயப்படாதீங்க. லாக் இருக்கும், காட்டும், பயப்படாதீங்க. அது பாட்டுக்கு இருக்கும். நீங்கள் இதை எடுத்து நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சரியா, எல்லோரும் இன்ட்ரடக்ஷன் வீடியோ போட சொல்லியிருந்தேன். இன்இக்வாலிட்டி போட்டிருக்காங்க. இந்த டாபிக்ஸ் எல்லாம் பின்னாடி கவர் பண்ணிடுவாங்க. சரி, இங்கிலீஷ்க்கு கிளாஸ் இல்லையே, இங்கிலீஷ்க்கு கிளாஸஸ் ஆட் பண்ணிடுவேன். இங்கிலீஷ்க்கு வந்துட்டு பேசிக் கிளாஸஸ், பேசிக் 21 இதில் ஆட் ஆயிரும். சரியா, பேசிக் 21 ஆட் ஆயிரும். பேசிக் 21 நான் போட்டு விட்டுறேன். அதுக்கப்புறம் நான் கிளாஸஸ் ஆட் பண்ணிடுவேன், காம்பன்சேட் பண்ணிடுவேன், ப்ராப்ளம் இல்லை. சரியா, ஸோ இந்த கோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னு நினச்சது, எனக்கு இங்கிலீஷ் தான் பிரச்சனை அப்படிங்கும்போது உங்களுக்கு 3 இங்கிலீஷ் கோர்ஸ் சேர்த்து இதில் இருக்குது. CR ப்ளஸ் இங்கிலீஷ் மெயின்ஸ் கோர்ஸு, இங்கிலீஷ் A to Z எடிட்டோரியல் பூட் கேம்ப், இது 3மே சேர்த்து உங்களுக்கு 999க்கு இருக்குது. 3 தனித்தனியாக வாங்காதீங்க. எந்த கோர்ஸுமே நீங்கள் தனியாக மேக்ஸிமம் வாங்காதீங்க. எனக்கு அது மட்டும் தான் வேணும்னா ஓகே, பட் தனியாக வாங்கினோன்னா உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது மொத்தமாக அட்வான்ஸ் மெயின்ஸ் கோர்ஸ்னால் எல்லா மெயின்ஸ் கோர்ஸும் சேர்த்தது. இதில் 4 கோர்ஸ் இருக்குது. 4 கோர்ஸ் சேர்த்து இது 799 தான். எதுக்கிட்ட இதுக்கு ப்ரைஸ் கம்மியாக இருக்குது? 3 கோர்ஸ் 999. அந்த 3 கோர்ஸுமே இங்கிலீஷ் கோர்ஸு உயிரை கொடுத்து எடுத்திருக்கேன், நான் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். அதனால் அது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக வச்சுருக்கோம். ஆல் பேங்கிங் வீடியோ கோர்ஸ்னால் இருக்கல அவ்வளோ கோர்ஸும் மொத்தம் 6 கோர்ஸ் இருக்குது. 6 கோர்ஸஸ் சேர்த்து உங்களுக்கு
1299 வந்துடும். இதில் வந்துட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுவோம். இதில் வந்துட்டு அடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் 3000 கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்க்கு மட்டும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அது எல்லாமே இந்த 1299 நாங்கள் பை பண்ணிடுவோம். சார் நீங்கள் இந்த 1299 நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் மார்க் ஐடி ஃப்ரீயாக தரேன் சார். இந்த 1299 இருக்குல்ல, இந்த 1299 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல கூகுள் ஃபார்மில் 1299 நான் பை பண்ணியிருக்கேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸ் மார்க் ஐடி ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. சரியா? நம்மளை நம்பி வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை நம்ம கரெக்டாக பண்ணிடுவோம். மற்றபடி சில அப்டேட்ஸு வெப்சைட்ஸில் போய்கிட்டே தான் இருக்குது. உங்கள் சின்ன சின்ன queries இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். பிளானில் எதுனாலும் ஓகே தான். உங்களுக்கு எது படிப்பீங்களோ அதை வாங்குங்க, சும்மா வாங்காதீங்க. சரியா? யூடியூப் கிளாஸ் வராதா அப்படின்னா நாளையிலேருந்து யூடியூப் கிளாஸ் வந்துடும். ஒரு வாரத்துக்கான கிளாஸை காம்பன்சேட் பண்ணிடுவேன். வீக்கெண்டு பெரிய மேரத்தானாக போட்டுருவோம், ப்ராப்ளமே கிடையாது. எக்ஸாமு இன்னும் 10 days கிடையாது. நான் ஃபோக்கஸ் பண்ணுறது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிடையாது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நம்ம கணக்கில் கிடையாது. ஐபிபிஎஸ் பிஓ தான். ஐபிபிஎஸ் பிஓ தான் அடுத்த எக்ஸாம் எனக்கு. ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் அதை ஃபோக்கஸ் பண்ணி தான், அதை டார்கெட் பண்ணி தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரியா? ஸோ அடுத்த பேட்ச் வந்துட்டு ஐபிபிஎஸ்பிஓ அப்படின்னு போட்டு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நாளையிலேருந்து யூடியூப்பில் கிளாஸஸ் வரும். யூடியூப்பில் கிளாஸ் வராமல் இருக்காது, வரும். வீக்லி 4 classes ஆகுது மினிமம் வரும். மினிமம் 4 classes வரும். சரியா? ஸோ இந்த வீக் ஃபுல்லாக நான் ஒரு 2-3 days லீவில் தான் இருப்பேன். நான் என்னுடைய பெய்டு பேட்சுக்கு நிறைய கிளாஸஸ் வந்துட்டு பெண்டிங்கில் இருக்குது, நான் முடிச்சு விட்டுறேன். ஸோ கொஞ்ச நாள் ஒரு 10 நாளாக தூக்கமும் இல்லை, அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. கொஞ்சம் நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சரியாயிட்டு மென்டலி ரெடி ஆகிட்டு நான் உள்ளே இறங்கிடுறேன். இதில் அந்த 9000 questions பூஸ்டர் குவிஸு ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கோர் பூஸ்டர் குவிஸு ஆட் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும், ஸ்கோர் பூஸ்டர் குவிஸை மேலே வைக்க சொல்லியிருக்கேன், மேலே வச்சுருப்பாங்க. இந்த இருக்குது ஸ்கோர் பூஸ்டர் குவிஸு பார்த்துருங்க. சரியா? ஸோ இது தாண்டி queries இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லாம் டவுட் போடுறாங்க. பட் ஓகே, மேக்ஸிமம் வந்துட்டு எனக்கு டெலிகிராமில் வைங்க. வாட்ஸ்அப்பு எனக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, ரிப்ளை போடலைன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க. சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. நான் ரிப்ளை மட்டுமே போட்டேன்னா என்னால் கிளாஸஸோ மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. இந்த வீக்கெண்ட் வந்துட்டு நல்லா பெருசாக பண்ணிடுவோம். August 15 லீவு, அன்றைக்கும் ஃபுல் மேரத்தான் அடிச்சிடுவோம், ப்ராப்ளமே கிடையாது. உங்களுக்கு சார் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த மாதிரி கிளாஸ் வேணும், இந்த கிளாஸ் வேணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி இது சுற்றி எது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சரியா? கூகுள் ஃபார்ம் வச்சுருவேன். ப்ராக்டிஸ் மார்க் ஐடி உங்களுக்கு கிடச்சிடும். ப்ராக்டிஸ் மார்க் உண்மையிலே நல்லாயிருக்கு, இங்கிலீஷ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிஸ் மார்க்லேயோ ஒரு ஆலி போர்ட்லேயோ டெஸ்ட்டு போடுங்க. அங்கே தான் ஒரிஜினல் காம்படிஷன் இருக்குது. சரியா? ட்ரூவான ஒரிஜினலான காம்படிஷன் இருக்குது. நாளை காலையில் வழக்கம் போல் 9க்கு கிளாஸு வந்துடுங்க. சரியா? நாளைக்கு எனக்கு கொஞ்சம் டச் விட்டு போயிருக்கும் பார்த்தீங்களா? ஸோ நல்லா ஒரு கிராமர் கிளாஸு, சென்டென்ஸ் ஃபிட்டிங் கிளாஸஸ் போயிட்டு ஐபிஎஸ்பியோடைய ஃபஸ்ட்டு கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டீப்பாக போயிடும். சரியா? ஓகேம்மா, தேங்க்யூ.